friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Fireless Sweet recipe. Biscuits பிடிக்காதுன்னு சொல்ற குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நாம அந்த பிஸ்கட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்வீட்டை செய்ய போறோம். தண்ணி, எண்ணெய், நெய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம அடுப்பு பக்கமே போகாம இந்த ஸ்வீட்டை நம்ம ரொம்ப ஈஸியா செய்ய போறோம். 4 இன்கிரிடியன்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்பவும் சாஃப்ட்டா டேஸ்டியான ஸ்வீட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபயர்லெஸ் ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 100 கிராம் அளவுல இருக்க பிஸ்கட்டை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த பிஸ்கட் பிடிக்குமோ அந்த பிஸ்கட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்கட்டை தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பவுடரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். நாம் இதுக்கு யூஸ் பண்ணுற பொட்டுக்கடலை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இதையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை பவுடரையும் ஆல்ரெடி பவுடர் பண்ணியிருக்கிற பிஸ்கட் கூட ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பிஸ்கெட்டில் ஸ்வீட் அதிகமாக இருக்கும், அதனால் நான் 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற பிஸ்கெட்டில் வந்து ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க பிஸ்கட் பவுடர் பொட்டுக்கடலை பவுடரோடு சேர்த்து கரும்பு சர்க்கரையை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அது கூட 1/4 கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற பிஸ்கட்டோட தன்மைக்கு தகுந்த மாதிரி பாலோட அளவு வந்து மாறுபடும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் பாலை நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டாம். பாலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது கட்டிங் எதுவுமே சேராத மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குட்டீஸுங்களுக்கு நம்ம வெறும் பிஸ்கட்ஸை மட்டுமே ஸ்நாக்ஸாக கொடுக்கறக்கு பதிலாக அது கூட பொட்டுக்களையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மிக்சரை ப்ரிப்பேர் பண்ணும்போது சின்ன சின்ன கட்டிங் இருந்துச்சுன்னா அதை கையை விட்டு நல்லா உதுத்து விட்டுக்கலாம். மொத்தமாக இந்த மிக்சரை நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1/4 கப் அளவுக்கு பாலை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாலே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய்யை யூஸ் பண்ணி கூட இந்த மிக்சரை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற இந்த மிக்சர் வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட்டு கையை வச்சு ப்ரெஸ் பண்ணுனா நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப் கிடைக்கணும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான மிக்சரை ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்மளுக்கு ஸ்வீட் வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஷேப் மோல்டை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஷேப் மோல்டை யூஸ் பண்ணல அப்படின்னா நார்மலாக இருக்கிற லட்டு மாதிரியே நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப் மோல்டை வச்சு நம்ம நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணினதுக்கப்புறம் ஷேப் மோல்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணிடலாம். பர்ஃபெக்டான ஷேப்பில் நம்மளுக்கு தேவையான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 2லேருந்து 3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவும் சாஃப்டான டேஸ்டியான இந்த ஸ்வீட்டு எந்த கடையிலுமே கிடைக்காது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற இந்த ஃபயர்லெஸ் ஸ்வீட்டை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, பிஸ்கட்ஸை யூஸ் பண்ணி ரொம்பவும் டேஸ்டியான ஸ்வீட்ஸை ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.